ரைட். ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பர்சனல் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த் மானிட்டரிங். இப்போ ஹெல்த் மானிட்டரிங்ல வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினாலே அதுலயே வந்து ஒரு இன்பில்ட். நீ எந்த ஐ மீன் irrespective ஆஃப் பிராண்ட், ப்ரைஸ் ஆர் வாட் எவர் யூ ஆர் பையிங், அதுலயே ஒரு ஒரு சின்ன பர்சனல் அசிஸ்டன்ட் அது உள்ள இருக்கு. பட் அதை தாண்டி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஹவு அண்ட் இன் வாட் வே வி ஆர் கோயிங் டு பி யூனிக் இன் திஸ் சென்ஸ். அது அது வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது. அதுல வந்து ஆம், ஆஹ், அதை அதை எப்படி ஹவு யூ ஆர் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அன் இந்த இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் இது உங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ற விஷயம் இருக்குல்ல. அது இப்போ இப்போ இஃப் யூ ஆர் திங்கிங் தட் திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க், ஹெல்த் மானிட்டரிங் ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன்டு டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் அது உள்ள போகணும். ஓகே. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கிரியேட் அ டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ். ரைட். அந்த டாக்குமெண்டேஷன்ல பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் இன்னும் போக போக இதுல என்னென்ன மெனு எல்லாம் கொண்டு வர போறீங்க. பொதுவா இதை பத்தின ஒரு பேசிக் ஐடியா ரிசர்ச் பண்ணுவீங்க. ரிசர்ச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் கிடைக்கும். வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு பி யூனிக். ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். அப்படி யூனிக்னஸ் இல்லாத எந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் எகெயின் இட் இஸ் அ வெரி நார்மல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே. அது அது ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் அண்ட் மோரோவர், நீ எதையும் புதுசாகவும் பெரிய இனோவேஷன் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா தட் இஸ் சூப்பர். பட் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஒரு பெரிய விஷயமாகும். அதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல ட்ரெண்டா இருக்கிற ஒரு ட்ரெண்ட் இல்லை. அது அப்படிதான். ஐ மீன் அப்படி நடக்குது. ஸோ தட் இஸ் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது அப்படிதான் சொல்லுது. ஓகே. ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்லாம் இப்போ நம்ம புதுசு சொல்றோம், புதுசு இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன விஷயம் இருந்திருக்கு. அதுல இருந்து ஒரு யூசரா அதை எப்படி ரொம்ப ரொம்ப யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எப்படி அதை ரொம்ப சிம்பிளிஃபைடு அப்ளிகேஷனா கொடுக்கறது, அங்கதான் அந்த அந்த சக்சஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ ஹெல்த் மானிட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர்லயே வந்து பெரிய ஒரு அது அது ஒரு பெரிய செக்டர். அப்போ அதுக்குள்ள ஒரு ஒரு ஏஜென்டிக் ஏஐ மாடல், ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எந்த பர்டிகுலர் ஏஜென்ட் செக்டார் நீங்க சொல்லணும், அதை நீங்க டிசைட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ரீடிஃபைன் பண்ணணும். இப்போ வந்து வேகான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் இது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி. இப்போ இதுலேயே தான் அப்படி இருக்கும். ஹெல்த் கேர் இஸ் ஆஃபன் reactive than proactive. So develop an AI agent that tracks health data from wearables and provides personalized health insights, diet suggestions. இப்போ இந்த டயட் சஜஷன்ல கூட பார்த்தீங்கன்னா வித் ஆல் தி நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷனோட தனித்தனியா இருக்கும் அங்கங்க. இது சாப்பிட்டா இவ்வளோ இருக்கு, இந்த இந்த நியூட்ரியன்ஸ் இருக்கு, இது இப்படி இருக்கு, ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம எவ்வளோ, அதெல்லாம் இப்ப தனித்தனி விஷயமா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். பட் ஒட்டு மொத்தமா ஒரு இடத்துல ஏதாவது கிடைக்குதான்னா அது கொஞ்சம் டவுட். அதையும் பார்த்துக்கணும். ஸோ இப்படிதான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணு. திஸ் இஸ் நாட் தி எக்ஸாக்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் and you have to redefine when you identify which agent will be the right fit for you guys. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா கெரியர் பாத் அட்வைசர். ஓகே. இதுலயும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஓகே. ஸோ இதுல இருந்து தான் ஒரு பெரிய ஒரு ஒரு ஐடியா
ஜென்ரேட் ஆகுது. இப்போ இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அந்த கேள்வி வந்துடும், எந்த எந்த சைடில் எந்த மாதிரியான நீங்க கெரியரை சூஸ் பண்ண முடியும். ஏஎம்எல்க்கு வந்துட்டீங்க, ஏஎம்எல் டேட்டா சயின்ஸோ இல்லை பர்டிகுலர் மிஷின் லேர்னிங் அந்த இதுலேயே ஸ்பெஷலைசேஷன் எடுத்தா கூட அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குல்ல, என்எல்பிஏ, எல்எல்எம், ஜென்ஏஐ, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேக், அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. ரைட், ஏஜென்டிக் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ சின்ன 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 ஏஜென்ட்ஸ், ஹவு யூ ஆர் கோயிங் டு கிரியேட். இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடான ஒரு 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 ஒர்க் என்வாயன்மெண்ட் தான் இப்போ மோஸ்ட்லி இருக்கு. அப்போ அந்த டெசிஷன் மேக்கிங்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ அந்த டெசிஷன் வந்து ஒரு ஃபுல் ஆகும், கரெக்டா? அந்த அந்த அனாலிசிஸ், த ஹோல் அனாலிசிஸ் ரைட் ஃப்ரம் த ஸ்கூலிங். ஸோ சில பேர் 10th முடிச்ச உடனே ஐ வாண்ட் டு கோ திஸ் சைட், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை காமர்ஸ்னா காமர்ஸ், வொகேஷ்னல் குரூப்ஸ் சொல்கிறோம்ல அது, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, நீட், டாக்டர்னா அந்த பக்கம், ரைட். தெர் ஆர் சோ மெனி மற்ற ப்ரொஃபஷன்ஸ், ரைட். அப்போ அந்த 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 ஒரு டெசிஷன் எப்போ எடுக்க முடியுது, ஆன் வாட் பேசிஸ், ரைட். அதெல்லாம் அதை டிஸ்கஸ் பண்றது தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதுதான் நேற்று நான் சொன்னேன், பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், பட்ஜெட்டிங், சேவிங், மேனேஜிங். இது வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு ஹெல்த் கேரும் ஃபினான்ஸும் எப்பவுமே இருக்குது. இதுல ஹெல்த் கேர் கூட பரவாயில்ல, பட் இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, எஸ்பெஷலி ஏஷியன்ஸ், எஸ்பெஷலி இந்தியன்ஸ், எஸ்பெஷலி சவுத் இந்தியன், அந்த அளவுக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து கம்பேரிட்டிவ்லி வி ஆர் புவர் மேனேஜ் பண்றதுல. ஓகே, ஸோ அதுக்கான விஷயம் அதுல எப்படி எல்லாம் நம்ம வந்து வில் பிளே for autonomous learning companion for continuous education. So demand for lifelong learning is increasing. இப்போ நீங்க இந்த கோர்ஸை முடிச்சிட்டீங்க, இந்த கோர்ஸ் எப்படி நீங்க பார்க்கணும்னா, இது வந்து ஒரு 4 வருஷம் முடிச்சிட்டீங்க, வேலையும் கிடைச்சிருச்சு, வேலைக்கு போயிட்டீங்க, உடனே ஸ்டாப் பண்ணிடணுமா லேர்னிங்க? அப்படி ஸ்டாப் பண்ணவங்க எல்லாருமே 40 வயசுலயோ 30 வயசுலயோ வெளியே வந்துடுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த லேர்னிங் இல்லைன்னு அர்த்தம், கண்டினியூஸ் லேர்னிங் இல்லைன்னு அர்த்தம். இப்போ அப்படியான ஆட்கள் இப்பவும் இருக்கிறாங்க. ஹவு யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ ஏஐ ஏஜென்ட் ஃபார் தேம், ஒரு லேர்னிங் கம்பெனி கூடவே, irrespective ஆஃப் தேர் ஏஜஸ். அதுக்கு அந்த மாதிரி பண்ணுவீங்க. மென்டல் ஹெல்த், ரைட். இப்போ இது வந்து அப்கமிங் ப்ராப்ளம். இது ஆக்சுவலாக இது நல்ல ஒரு ஃபீல்டு, பட் இதில் சைக்காலஜிஸ்ட்டு, டாக்டரு அவங்களாம் இருக்கணும் இல்லை இந்த ப்ராஜெக்டில். அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த மாதிரி உங்களோட ஆட்கள் இருந்தாங்கன்னா அது பெரிய ஒரு, அதுவும் அகெயின் அது ஹெல்த் கேரில் போயிடும். ஒரு நல்ல விஷயம்தான், பட் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அது மட்டும் சப்போர்ட் பண்ணும். மென்டல் ஹெல்த் வந்து நிறைய நடந்துட்டு இருக்குல்ல, ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், இந்த வார்த்தையெல்லாம் வந்து சாதாரணமாயிடுச்சு இப்போ. அப்போ தென் ஆங்ஸைட்டி, எல்லாருமே யூஸ் பண்றோம் இந்த வார்த்தையை. ஏன் அதை யூஸ் பண்றாங்க, எதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரியாது, ரைட். அவங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன். இதுதான் நான் சும்மா ஓவராலா சும்மா ஒரு ஓவர்வியூ சொன்ன ஒரு விஷயம். ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் ரெசியூமே ப்ரொஃபைல்ஸ், இது ஆட்டோமேஷன் ஃபார் ஸ்கில் மேட்சிங் கிடையவே கிடையாது. இன்னும் பர்ஃபெக்டான ஒரு ஸ்கில் மேட்சிங் போர்ட்டல் கிடையாது. நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும். அண்ட் தென் இதுவும் நல்ல ஒரு ஃபீல்டு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆர் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் தி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. இப்போ இதுக்கும் நம்ம கிட்ட நிறைய இது என்னன்னா ஒரு விஷயம் வந்து சேலஞ்ச் என்னன்னா ஸ்பேஸ், கிளவுட் ஸ்பேஸ். மற்றவெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பைலட் ஸ்பேஸ் கொண்டு வந்துடலாம். பட் ஓடிடிக்கு வந்து அது என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பட்ஜெட் தேவைப்படும். பட் ஸ்டில் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு இண்டஸ்ட்ரியில.
அதுக்கப்புறம் ஏ லேப் ஃபார் ஸ்கூல்ஸ், அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, ஒரு லோ கோட் நோ கோட் பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம ஒரு ஏ லேப் செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆஹ் அது இப்போ வந்து உங்க சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு ஒரு ஆஹ் இப்போ நீங்க ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, ரைட்? இப்போ ஆட்டோமேட்டட் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு நிறைய காலேஜில் இன்னும் வரவே இல்லை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி. ஏன்னா அதுக்கான அது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கு மேனேஜ்மெண்ட், ஐ மீன் மேனேஜிங் தோஸ் திங்ஸ், சாஃப்ட்வேர், அதெல்லாம் வந்து அது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ், ரெகுலர் எக்ஸ்பென்சிவ் அது, ரைட்? ரெகுலர் ரெவென்யூ இல்லை, அது எக்ஸ்பென்சிவ். ஸோ ரெவென்யூ இருந்தால் மட்டும்தான் எல்லா கம்பெனியோ இல்லை ஆர்கனைசேஷனோ இன்ஸ்டிடியூஷனோ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தே ஒன்ட் ஃபோக்கஸ். அப்போ அந்த இதில் வந்து அவங்க என்ன பார்க்க தவறிடுறாங்கன்னா, இப்போ ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சில விஷயங்கள் பண்ணிட்டோம்னா தெர் வில் பி a கண்டினியூஸ் சேவிங் ஃபார் them. அதுதான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் தொடர்ந்து பண்ணுவாங்க. ஓகே, ஆட்டோமேஷன், எல்லா ஆட்டோமேஷனும் நீங்கள் எதை வேணாலும் இன் டெப்த்தாக நீங்கள் உள்ளே போய் சர்ச் பண்ணும்போது there are so many things. அதே போல் உங்களோட நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட் உள்ளுக்குள்ளேயே சொல்கிறேன், உங்கள் காலேஜ்லேயே அப்படி ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட அப்படியான ஒரு விஷயம் தான் ராமானுஜம் AI lab.com. அது வந்து அது மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்து பெருசாக பண்ணுறோம், பண்ணணுன்றது, பெரிய பெரிய அளவில் பண்ணணுன்றது தான் என்னோட ஒரு ட்ரீம் இது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு விஷயமா அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு இதை நான் போட்டிருக்கேன். அப்புறம் இது கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் ப்ராசஸ். அது என்ன கோல்டு இமெயில் மார்க்கெட்டிங்னா, இப்போ வந்து எந்த கம்பெனியாக இருந்தாலும் லீடு ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ லீடு கிடைச்சிருது. இப்போ ஆன்லைனில் வந்து ஓரளவுக்கு லீடு நம்ம எடுத்துடலாம், ரைட்? இப்போ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டட் இமெயில் போகணும். இப்போ ஆட்டோமேட்டட் எஸ்எம்எஸ், ஆட்டோமேட்டட் வாட்ஸ்அப் மெசேஜ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. அதே போல் இமெயில், இது ஒரு சின்ன ப்ராசஸ். ஆக்சுவலாக அது பெரிய ப்ராஜெக்ட் இல்லை. அது ஆக்சுவலாக இது ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் தான். பட் இஃப் யூ ஆட் ஃபியூச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ண இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆட். இப்போ வந்து இமெயில் மார்க்கெட்டிங் டூல் அப்படின்னாலே வந்து ஒரே ஒரு டூல் தான் ரொம்ப பயங்கர எக்ஸ்பென்சிவ். அது ஜேபியர் டூல் இருக்கு. ஜேபியர் ZAPIER, ஜேபியர்னு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் டூல். அதில் எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்கு. ஸோ இமெயில் மார்க்கெட்டிங்னா டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு வைட்டல் ரோல். இப்போ வந்து உங்களோட இமெயில் ஐடி எனக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெஜிஸ்டரிங் ஃபார் சம்வேர், உங்களோட ப்ராப்பராக ஐம் நாட் பையிங் எனி திங் ஃபார், ஆனால் காசு கொடுத்து வாங்குற விஷயம் இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஃபனல், அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஃபனல்னு பேர். நான் ஒரு ஆட் ரன் பண்ணுறேன், அந்த ஆடுக்குள்ளே எப்படியோ வரீங்க, ரைட்? உங்களோட அதில் இமெயில் ஐடி இஸ் த கீ. உள்ளே வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை தொடர்ந்து நர்ச்சர் பண்ணுறேன். அதுக்கு பேர் நர்ச்சரிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, நான் யார், என்னோட கோர்ஸ், நான் என்ன கோர்ஸ் பண்ணுறேன், அதனால பெனிஃபிட் என்ன, என்னோட எல்லா டெஸ்டிமோனியல்ஸையும் நான் வந்து உங்களுக்கு ரெகுலராக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லையா, அப்போ அடுத்து நீங்கள் எப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க, இப்படிலாம் தொடர்ந்து தான் இமெயில் 1 2 3ன்னு தொடர்ந்து நான் உங்கள் வீட்டு கதவு தட்டுற மாதிரி அது. ஓகே, பட் ஓப்பன் ரேட் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்குது. எத்தனை பேர் அதை படிப்பாங்க, இவ்வளோ பேர், அதுலேயும் கொஞ்சம் பர்சன்டேஜஸ் இருக்கு. ஓகே, பட் வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குல்ல, வாட்ஸ்அப்போட ஓப்பன் ரேட் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 90%. ஓகே, அதனால தான் எல்லாருமே வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் வந்து அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். பட் இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்லோ ப்ராசஸ் பட் ஸ்டெடி ப்ராசஸ். வாட்ஸ்அப்னா டக்கு டக்குன்னு அங்கேயே முடிஞ்சிடும் வேலை. போகிற எஸ் ஆர் நோ அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் அதுவும் ஓகே. பட் மார்க்கெட்டிங்கில் எந்த மார்க்கெட்டிங் யாரும் விட மாட்டாங்க, பிகாஸ் லீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கரெக்டா? அதுக்கப்புறம் சால்விங் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் லைக் ஹோம் ஒர்க் கிரியேஷன், ரிவிஷன், அந்த பர்டிகுலர் எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்கான ஹோம் ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது. ஆட்டோமேட் பண்ணுறதுன்றதை விட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு அப்ளிகேஷன் அவங்களுக்கு
ரொம்ப ஹேண்டியா கொடுக்குறது. இட் கிரியேட்ஸ் சேவிங் their டைம். அங்கேயே வந்து ஒரே இடத்துலயே அவங்க முடிச்சுக்கலாம் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே. ஓகே, ஸ்மார்ட் டெசிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதை நான் அனுப்பிச்சிருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ திஸ், ரைட். அண்ட் அது இல்லாமல் எக்கச்சக்கமா அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் பைலட் ஃபேஸ். இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம். இது எல்லாமே இது நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாட்லாம் வந்து சாதாரணமாக நீங்கள் பண்ணிட்டு போகலாம். நேற்று நான் காமிச்சேன்ல, கிராக் கிளவுட் மூலமாக கிரியேட் பண்ணலாம், இல்லை டூல் ஏஏ ஸ்டுடியோ மூலமாக கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஜென்ஏ அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஏபிஐயோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அந்த பாட் பண்ண போகுது, அதில் அதில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். இப்போ நம்ம சொல்கிற இது மாதிரி இப்போ இதையே கூட யூ கேன் ஜஸ்ட் ஸ்பிளிட் இட் இன்டு ஸ்மாலர் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் இல்லை பர்சனல் அசிஸ்டன்ட் நம்ம இது சொல்கிறோம்னா, இந்த ஹெல்த் மானிட்டரிங்லேயே வில் கோ வித் ஸ்மால் பிட்ஸ் அண்ட் பீசஸ். சின்ன சின்ன அதை பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன விஷயமா ஒன்று ரெண்டு மூணு வச்சுக்கிட்டு தென் ஆஃப்டர் தட் நீங்கள் கம்பைன் கூட பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவு த ப்ராஜெக்ட் வில் ஒர்க். தட் இஸ் கால்ட் அஸ் அஜைல் மெத்தடாலஜி. நீங்கள் படிச்சிருப்பீங்க எஸ்டிஎல்சியில், இல்லை படிப்பீங்க. ஓகே, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், ரைட். அதுக்கப்புறம் வாய்ஸ் குளோனிங் அப்ளிகேஷன். இதெல்லாம் சின்ன ப்ராஜெக்ட் தான், பட் ஸ்டில் இட் வில் கிவ் யூ மோர் ஸ்டெபிலிட்டி, ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இது கொடுக்கும். அது ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ண அந்த அதே வந்து ஒரு டூலாக கிரியேட் பண்ணலாம். ஸ்பேஸில் நீங்கள் பண்ண சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதே வந்து ஒரு பெரிய டூலாக பண்ணலாம். ஓகே, அப்புறம் டெக்ஸ்ட் வீடியோ ஜென்ரேஷன் எக்கச்சக்கமாக இருக்கு, ஒட்டிக்கிறதுக்கு பண்ணலாம் நீங்கள். ஏஐ பவர்ட் கண்டென்ட் சம்மரைசர், இதெல்லாம் வந்து ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ஏபிஐ எல்லாம் வந்துருச்சு. யூஸ் அகிங் ஃபேஸ் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஈவன் பர்சனலைஸ்ட் ஏஐ டியூட்டர். ஓகே, ஜஸ்ட் டேக் எனி ஒன் யூஸ் கேஸ். இது பர்சனலைஸ்ட் ஏஐ டியூட்டர்னா 11வது 12வதுக்கு, இல்லை 6th-லேருந்து 12th வரைக்கும், இல்லை நேற்று கூட நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் காமிச்சிங்க. ஸோ தேர் சோ மெனி அதர் திங்ஸ். பட் அதை இன்னும் டெப்த்தாக எப்படி போக முடியும்? ஹவ் யூ கேன் கிரியேட் த மாடல். ஸோ யூஸிங் கேன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தா இமேஜ் டெக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, டெக்ஸ்ட் இமேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த இமேஜ் எல்லாம் எப்படி ஒன்றா செய்யுது. இந்த ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்ஒர்க் இது ஜஸ்ட் an algorithm and API. Lot of APIs are there. அது பண்ணலாம். ஏஐ மியூசிக் கம்போசர், இதெல்லாம் ரெகுலர். இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஜெனரிக் ப்ராஜெக்டாக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக். இது யாரும் தொட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் இது உள்ளே போக மாட்டாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவ் பார்ட் ஆஃப் இட். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஏபிஐ இருந்தால் கூட அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அது நல்லா அந்த அது வந்து சாதாரண ஏபிஐ இல்லை ஓரளவுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஏபிஐன்னு தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, சிந்தட்டிக் டேட்டா ஜெனரேட்டர். ஆக்சுவலாக இதுக்கு தான் பயங்கர டிமாண்ட் இப்போ. ஓகே, ஏன்னா ஹெல்த் கேர் டேட்டா வெரி சென்சிட்டிவ். ஃபினான்ஸ் டேட்டா இஸ் சென்சிட்டிவ். இந்த மாதிரி சென்சிட்டிவ் டேட்டா எல்லாமே வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம காசு கொடுத்து தான் ஆகணும். காசெல்லாம் சாதாரண காசு இல்லை, கோடி கோடியாக கணக்கு கட்டி கொடுத்தா தான் கிடைக்கும் அது. அப்போ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் உள்ள போகும்போது அண்ட் ஹவு ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு மாடல் டேட்டா கிரியேட் பண்ணணும். அந்த மாடல் டேட்டா கூட இட் 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 ஷுட் லுக் லைக் எ ரியல் டேட்டா. அது அதுக்கு பேர் தான் சிந்தட்டிக். யூ ஆர் ஜஸ்ட் யூ ஆர் மேக்கிங் த டேட்டா, ரைட். ஸோ இது வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு ஐ ஓப்பனருக்காக தான் கொடுத்துருக்கேன். தெர் ஆர் சோ மெனி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் த வேர்ல்ட். ஓகே, ஒரு 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 ப்ராசஸ்க்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இது காமிக்கணும்னு. இதை தாண்டி எக்கச்சக்கமான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெகுலர் லைஃப்ல யூ அப்சர்வ் யுவர் சுச்சுவேஷன், யுவர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்க காலேஜ் சுற்றி நடக்கிறது, இதெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணாலே தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூட் பண்ணும்போது, டிராவல் பண்ணும்போது பார்க்கறது எல்லாமே வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான். அங்கங்கே ஏதோ ஒரு விஷயம் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இருக்கும்.
அதை நீங்க எப்படி போய் நீங்க சால்வ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். ஓகே, இது and then how to think or how to identify a problems. அதுவும் ஒரு முக்கியமான, இப்போ நான் சொன்னதுதான் யூஸ் கேஸ். இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து இது போறீங்க. ஈவன் ஒரு கிரியேட்டர் அவங்களோட மைண்ட் செட் ஜஸ்ட் ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க்கு அங்கிருந்து தான் ஒரு கதை இருக்கட்டும். அதாவது அதே மாதிரி தான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் இருக்கும். கீ எலிமெண்ட் என்னன்னா, யூ ஹாவ் டு டிஸ்கஸ், யூ ஹாவ் டு ஓப்பன் அப் யுவர் மைண்ட் வித் டூ மெனி லைக் மைண்டட் பீப்புள். அவங்களோட பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஸ்பாட் அண்ட் இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அண்ட் யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் தான் இதுல முக்கியம். அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப அதுக்கு வழி இருக்கு. நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க, ஆன்லைன்ல இருக்காங்க, ஹெல்த் எக்கச்சக்கமா இருக்காங்க. ஸோ யூ கேன் டூ தட். இல்லை அட்லீஸ்ட் இது இப்படி பண்ணா இது வரும்னு சொல்றதுக்காவது அதையாவது நம்ம எடுத்துக்கலாம். பட் சொல்றதுக்கு நம்மகிட்ட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேணும். Yeah. So, what I'm trying to say, just observe, ask any number of questions, and then definitely you will get some kind of a very quality questions. It becomes a very great problem statement for your life, or it will be a turning point in your life, or at least in your career point of view. அது எது வேணாலும் நடக்கலாம். கரியரா இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையை போட்டு போடுற ஒரு ஐடியாவா இருக்கலாம். கரெக்டா? அந்த பட் அந்த அளவுக்கு நீங்க ஒரு அதுக்கான ஒரு முயற்சியை நீங்க போட்டா மட்டும் தான் அது கிடைக்கும். ஜஸ்ட் லைக் நம்ம வந்து ஒரு அப்சர்வேஷன் இல்லை, அப்சர்வ் பண்றது இல்லை தாண்டி வி நீட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் பை டு அவர் செல்ஸ். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். கேள்வி கேட்காத எந்த ஒரு விஷயமும் இங்க எதுவுமே நடக்காது. எஸ்பெஷலி ஏஐல மற்ற ஃபீல்டு எது எடுத்துக்கலாம். ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்டார்டட் ஒர்க்கிங், அங்கேயும் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க உங்களுக்குள்ள. then only will become உங்களை வந்து irreplaceable பர்சன். உங்களை ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. that is that is how it should be. ரைட். இதுல எந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ரைட். எனி ஒன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், டேக் யுவர் டைம். பட் டைம்லாம் டைம் 3 மாசம் இல்லை 6 மாசம் ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் லைன் சொல்லுங்க. ஸ்டிக் வித் டைம் லைன் அண்ட் சப்மிட் யுவர் ப்ராஜெக்ட் அலாங் வித் யுவர் கோட். அது எல்லாத்தையும் வந்து உங்களோட GitHub ப்ரொஃபைல்ல வச்சுக்கோங்க. ரைட். அண்ட் தென் யூ சப்மிட் இட், யூ எவாலுவேட் இட், ஆர் தேர் டு அது எப்படி இன்னொரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஓகே. அதே போல திஸ் இஸ் அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி லைக் அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராஜெக்ட் ஆர் அ ப்ராடக்ட். அந்த ப்ராஜெக்டா பண்றீங்களா இல்லை ப்ராடக்டா பண்றீங்களா? தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ப்ராஜெக்ட்னா சும்மா ஒரு ஓகே இதை எடுத்துட்டு நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒரு ப்ராஜெக்ட். அதை ப்ராடக்டா பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்டான அடுத்த லேயர் வேற ஏர்லியர் நீங்க ஏற்கனவே பண்ணது ஒரு மினி ப்ராஜெக்ட். கரெக்டா? அதையும் ப்ராடக்டா மாத்தலாம். அப்போ அதுக்கான ஃபிளேவர் என்னன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக்ல வந்து கொண்டு வரணும். அப்பதான் அது வந்து ஒரு கம்ப்ளீட் 360 ஆங்கிள் இருக்குது. ஒரு யூசர் இன்புட் வேணும், டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். பட் இப்போ நீங்க வெறுமனே ஒரு ஒரு இந்த ப்ராஜெக்டா பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஒரு ஏபிஐ கனெக்ஷன்ல போட்டு யூ கேன் யூ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ், அதெல்லாம் இது பேமெண்ட் ரிப்பீட் இந்த ஒரு விஷயம். ஓகே. பட் த ப்ராஜெக்ட் வில் ரன், யூ வில் கெட் அன் அவுட்புட். பட் ஒரு ப்ராடக்டா அது எப்போ மாறும் அப்படின்னா அது அடுத்த லேயர் ஒரு யூசர் அதை யூஸ் பண்ணணும். இப்போ அந்த யூசர் அதை யூஸ் பண்ணணும்னா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு பார்க்கணும், அவனோட டீட்டெயில்ஸை கரெக்ட் பண்ணணும்.
அப்போ அதை எங்கே ஸ்டோர் பண்ணணும்? ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ அந்த டேட்டா பேஸ் எங்கே வைப்பீங்க? க்ளவுடில் வைக்கணும். ஸோ திஸ் அதர் திங்ஸ் யூ ஹாவ் டு திங்க் அபவுட். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த லேயர் அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் திங்க் அஸ் ஒரு ஏஎம்எல் இன்ஜினியரா, இல்லை டேட்டா இன்ஜினியரா, இல்லை டேட்டா சயின்டிஸ்டா, டேக் எனி ஒன் ப்ராஜெக்ட் அண்ட் ஸ்டடி அண்ட் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் லைக் டிசைன் திங்கிங் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கான விச் ஃபீல்ட் யூ ஆர் சூஸிங், அதுக்கான ரெலவெண்ட் பீப்புளை போய் மீட் பண்ணணும். அது எல்லாத்தையும் வீடியோ நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதை நம்மோட ஷேர் பண்ணணும். ஹவு இட் இஸ் கோயிங் டு பி. ஸோ தென் only it becomes a project and product as well. Okay. So I've shared this document with you. And all the best. I really appreciate your questions. I think whatever I committed and I have done my best. I think beyond your expectations, I have done. And இதுக்கப்புறம் உங்களோட கையில் இருக்கு இந்த ப்ராஜெக்டை. Whatever way you need, I think you all in a mature state and I mean இன்டர்நெட் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க முடிச்சிருவீங்கன்னு தெரியும். முடிக்க முடியாத சின்ன சின்ன விஷயம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹவு யூ கேன் ஹேண்டில் சின்ன சின்ன ஹர்டில்ஸ் வரும் கட்டாயம். ஐ எம் ரெடி டு இன்டர்வியூ அண்ட் தென் சப்மிட் ஆஸ் அ ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்ன்றத டிஸ்கஸ் லேட்டர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கலர் கொஞ்சம் கொடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாக் யூஏஎக்ஸ் அதை கொடுத்து நம்ம மேக் இட் இஃப் யூ வாண்ட். அதர்வைஸ் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான அந்த விஷயம் ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு மூவ் ஃபார்வர்ட் அப்படிதான். எஸ். ஓ, கம்யூனிகேஷன் வந்துட்டு எப்படி வீக்லி ரிப்போர்ட் அந்த மாதிரி இது பண்ணணுமா இல்லை? ஆமாம் ஆமாம், வீக்லி ரிப்போர்ட் முடிஞ்சால் வீக்லி, இல்லைன்னா ஐ மீன் பை மந்த்லி அந்த மாதிரி. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டைம். ஏன்னா யூ ஆர் இன் அகாடமிக். எனக்கு உங்களோட ஸ்கெடியூலிங் தெரியாது. அதை நீங்கள் தான் வந்து எனக்கு ஓகே இந்தந்த இதில் இந்த டேட்டில் நான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ ப்ரோஆக்டிவ்னஸ், ஸோ ப்ரோஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுதான் ஸ்டேட்டஸ்ன்னு அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்ட் 1 வீக் ஒரு தடவை எனக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் எனி ஒன் அண்ட் தென் கான்ஸ்டண்ட்டாக அந்த குரூப்லேயே எனக்கு இது போடுங்க இங்கிலீஷ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டு சினாரியோ, அதில் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, தென் ஐ வில் கான்ஸ்டன்ட்லி கைட் யூ இந்த டாக்குமெண்ட். இமெயில், மோஸ்ட்லி இமெயில் கம்யூனிகேஷன் யூஸ் வாட்ஸ்அப் விட, ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ தட் யூ கேன் ட்ராக் ஆல் திஸ் திங்ஸ். வாட்ஸ்அப்னா திடீர்னு எல்லா இதையும் எடுத்துடலாம். இமெயில் வந்து ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் வீடியோவோட அந்த ஒரு சம்மரி ஆஃப் தி என்டையர் ஜேர்னி கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு கொடுங்க. அதை வந்து இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருங்க. ரீல் ஃபார்மெட் இல்லாமல் ஹரிசான்டலாக, வெர்டிகலாக இல்லாமல் ஹரிசான்டலாக வீடியோ, ஸோ தட் அது வந்து ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் பேசினா அது ஒரு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வர மாதிரி இருக்கும். சூப்பர், நல்லா பண்ணுங்க. ஓகே சார், வெயிட்டிங் ஃபார் யூ. நல்ல இதே கமிட்மெண்ட்டோட இருங்க. ஷைனிங். ஓகே, லைக் a star. அதுவும் மிஷின் லேர்னிங் எஸ்பெஷலி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இருக்கு. ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் மூலமா. இதை வந்து ஷோகேஸ் பண்ணால் நல்ல
பட் இன்னொரு விஷயம் என்னன்னா டிசிஎஸ் மாதிரியான I mean, I really want to ஒரு நிமிஷம் அது மாதிரி